விஜயோட தளபதியோட தளபதி ஆதவ அர்ஜுனா. அவர் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில் நிற்கிறாரு. ஸோ அவரையும் எதிர்த்து நிற்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வயசில் கம்மியான ஆளா இருக்காரு. செல்வாக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்கும்போது 2ஆ சொல்கிறாங்க. சஸ்பென்ஸாகவும் சொல்கிறாங்க, இல்லை ஷுவராகவும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக நிறுத்தப்பட்ட அவர் பேர் கார்த்திக் மோகன் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு டஃப் கொடுப்பாரா? இல்லை, கார்த்திக் மோகனை பொறுத்த வரைக்கும் பழைய அண்ணாநகரில் சிட்டிங் எம்எல்ஏ எம்கே மோகனுடைய பையன். ரெண்டாவது ஒரு பெரிய பெரிய ஃபேமிலி, பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவர். அவர் அண்ணாநகர் தொகுதியில் தான் அவர் நிற்கிறதாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆதவ அர்ஜுனா அங்கே போட்டப்போ ஆதவ அர்ஜுனா தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவர் ஒரு பெரிய டஃப் கொடுப்பார் அந்த பகுதியில் அப்படிங்கிறதுனால பண ரீதியாக ஆதவ அர்ஜுனாவுக்கும் வில்லிவாக்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபினான்சியலாக ஒரு டஃப் கொடுப்பார். கார்த்திக் மோகன் நிறைய ட்ரஸ்ட் வச்சு ரொம்ப நாளாக அந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணாநகரில் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அதை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வில்லிவாக்கத்துக்கு வந்திருக்காரு. அப்போ ஆதவ அர்ஜுனா பண்ணக்கூடிய அந்த ஃபைட்டுக்கு சரியான ஃபைட் இவர் தான் கொடுக்க முடியுங்கிறதுனால இறக்கியிருக்கிறாங்க. அப்புறம் சபரீசன், உதயநிதி அவர்களாம் ஒரு நெருக்கமாக நட்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அதனால் நமக்கு நம்பிக்கையான ஒரு நபர், அதே நேரத்தில் கடுமையாக ஃபைட் பண்ணக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க.